ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ما من يوم أفضل عند الله من يوم عرفة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தின் பரக்கத் பொருந்திய, மேன்மை பொருந்திய, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய முதன்மையான துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில் ஆகச் சிறந்த தினமான ஜுமா தினத்தன்று, அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே நன்மை தரக்கூடிய நாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஜும்மா தினத்தன்று, அதே போல சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலே இறைவனுக்கும் மிக பிடித்தமான நாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அரஃபா தினத்தன்று அரஃபாவுடைய நோன்பை நோற்ற நிலையில் அவனுடைய இல்லத்தில் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இன்றைய தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நோன்பை நல்ல முறையில் ஏற்று இதன் மூலம் நமக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழி கிடைப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அதே போல இந்த உலகத்தில் மூலை முடுக்கிலிருந்து எல்லாம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அத்தனை ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜையும் பரிபூர்ணமான முறையில் ஏற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பரக்கத்தை தருவதற்கும் வரக்கூடிய காலங்களில் இந்த சிறந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள் புரிவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் பல வஸ்துக்களின் மீது, பல விஷயங்களின் மீது சத்தியம் செய்கின்றான். அவன் சத்தியம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மிக பிரம்மாண்டமானவை. இதில் இன்னொரு விஷயமும் ஒளிந்திருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்தெந்த வஸ்துக்களின் மீதெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான விஷயம் என்பதை நாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் காலங்களின் மீது, நேரங்களின் மீது, வக்துக்களின் மீது, பொருட்களின் மீது, அவனுடைய படைப்புகளின் மீதெல்லாம் சத்தியம் செய்து ஒரு சில விஷயங்களை மிக ஆழமாக பதிவு செய்கின்றான் திருக்குர்ஆனில். அப்படி இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகாலை நேரம் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் ஃபஜ்ருடைய அத்தியாயத்தின் துவக்கத்தில் அந்த அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர், இந்த அதிகாலையின் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டு வலயாலின் அஷ்ர், அதாவது இந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகின்றான். அது என்ன 10 இரவுகள், அது என்ன 10 சிறந்த நாட்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது உலமா பெருமக்கள் நிறைய விஷயங்களை இவற்றில் பதிவு செய்கின்றார்கள். அதாவது முத்தான 10 நாட்கள் என்று இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் 3 விதமான 10 நாட்களை நாம் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கின்றோம். எப்படி ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் மேன்மை பொருந்திய இரவோ, மேன்மை பொருந்திய நாட்களோ, அதுபோல துல்ஹஜ் மாதத்தில் நாம்
வீற்றிருக்கின்ற இந்த 10 நாட்கள் இருக்கின்றது, இது பரக்கத் பொருந்திய மேன்மை பொருந்திய 10 நாட்கள். அதுபோல அடுத்து வர இருக்கின்ற முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்கள் பரக்கத் பொருந்திய நாட்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 10 நாட்களையும் சரியான முறையில் அவனுக்கு பிடித்தார் போல நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொண்டு அவனுக்கு பிடித்தார் போல நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பிறகு அதை கொண்டாடும் விதமாக ஒரு பெருநாள் கொண்டாட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எப்படி ரமலானுடைய 10 நாட்களை முடித்ததற்கு பின்னால் நாம் ஈதுல் ஃபித்ர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகிய பெருநாள் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்றோமோ, அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை முடித்ததன் பிறகு, அதாவது நாளைய தினம் ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படுகின்ற பெருநாள் கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கின்றோமோ, அதுபோல இதற்கடுத்து வர இருக்கின்ற முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்களை சரியான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பிறகு ஆஷுரா என்று அழைக்கப்படுகின்ற கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோமோ, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சிறந்த 10 நாட்களை தேர்வு செய்து நமக்காக வழங்கி இருக்கின்றான். வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், இதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை நாம் இலகுவாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறதே, நாம் எல்லாம் அதிகம் பயன்களில் கேட்டிருப்போம். இந்த மாதத்தை சிறப்பை போல வேறு எந்த மாதத்திலும் சிறப்பில்லை. இஸ்லாமிய சாராம்சத்தின் அனைத்து விதமான அமல்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த துல்ஹஜ் மாதம். ரமலான் மாதத்தில் நாம் ஹஜ் செய்ய முடியாது இல்லையா? அதுபோல ரமலான் மாதத்தில் இன்ன பிற அமல்களை குர்பானியை நிறைவு செய்ய முடியாது. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நம்மால் நோன்பையும் நோக்க முடியும், நம்மால் ஹஜ் செய்ய முடியும், தொழுகைகளை நிறைவேற்ற முடியும், அதிகமான சதகா ஜகாத்துகளை வழங்க முடியும், அதிகமான திக்ர் திலாவத்துகளில் ஈடுபட்டிருக்க முடியும். இஸ்லாமிய சாராம்சத்தின் மொத்தமாக இருக்கக்கூடிய கலிமாவாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தை நமக்கு ஆக்கி அளித்திருக்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தில் மிக பிரத்யேகமாக நாம் பின்பற்றக்கூடிய 2 முக்கிய அமல்கள், ஒன்று ஹஜ், மற்றொன்று குர்பானி. ஹஜ்ஜுக்கு வசதி படைத்தவர்கள், வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வசதிகளுக்கு தகுந்தாற் போல அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் நாம் இன்னொரு விஷயத்தின் பக்கம் நம்முடைய இபாதத்துகளை திருப்பிக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக அமலாக இருக்கக்கூடிய இந்த குர்பானுடைய அமல். எனவே இந்த 2 விஷயங்களுமே முழுமையாக ஆன்மீகம் சார்ந்த ஒரு இபாதத். உதாரணமாக நாம் ஹஜ்ஜையும் சரி, நாம் கொடுக்க இருக்கின்ற குர்பானிகளுடைய விஷயங்களையும் சரி, நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், லாஜிக்காக நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதனுடைய சார அம்சங்களும் இதனுடைய செயல்பாடுகளும் நம்முடைய அறிவுக்கு ஒரு சில நேரங்களில் தோது வராது. அது என்ன 7 முறை சுற்றி வர வேண்டும், அது என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஓடி செல்ல வேண்டும், அது என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கூடாரம் வைத்து நாம் தங்க வேண்டும், இது என்ன இபாதத் என்று நம்முடைய அறிவுகளுக்கு புலப்படாது. அதே போல குர்பானிகளுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அது என்ன ஒரு பிராணியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை ஓட்டிதான் இறைவனுக்கு பிடித்தமான அமலாக இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக நம்முடைய அறிவுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இதில் ஒளிந்திருக்கும். ஆனால் இபாதத் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 2 விஷயங்களை பொறுத்தவரை அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், அவனுடைய நபிமார்கள் இதனை உறுதி செய்து விட்டார்கள், முழுமைப்படுத்தி விட்டார்கள். எனவே இந்த அமல் கியாமத் நாள் இருக்கக்கூடிய காலங்கள் வரை இந்த அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அமலாக இந்த 2 முக்கிய அமல்களும் கருதப்படுகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய தினம், முக்கியமாக ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவுடைய தினம் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய தினத்தில் நாம் எல்லாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம். உதாரணமாக ஜும்ஆவுடைய சிறப்புகளை நாம் கூற வேண்டும் என்று சொன்னால் அதனை கூறி முடிக்க இயலாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜும்மாவோடு சேர்ந்து இந்த அரஃபாவுடைய தினமும் ஒன்று சேரும் பொழுது இதனுடைய மகத்துவம் மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தை நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இதனுடைய முழு நன்மைகளையும் அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி கூறும் பொழுது ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காணப்படுகின்றது. அதாவது ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சு யௌமில் ஜும்ஆ, சூரியன் உதயமாக கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் எது? இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த தினத்தில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். வஹலக ஃபீஹி ஹலக ஆதம், ஆதம் நபி இந்த ஜும்மா தினத்தில் தான் படைக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி அத்ஹலல் ஜன்னா, இந்த தினத்தில் தான், ஜும்மா தினத்தில் தான் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழையப்பட்டார்கள். அதே போல ஒஃபீஹி அஹ்ரஜ மின்ஹா, இந்த ஜும்மா தினத்தில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல வலா தகூமுஸ் ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, கியாமத் நாளன்று ஜும்மா தினத்தில் அன்றி வேறு எந்த ஒரு தினத்திலும் நிகழாது என்கிற விஷயங்களை இந்த ஹதீஸ் நமக்கு உறுதி செய்கின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எப்படி சூரியன் உதயமாக கூடிய நாட்களில் சிறந்த நாள் என்று இந்த ஜும்மாவுடைய நாள் காணப்படுகின்றதோ, அதே போல சூரியன் உதயமாக கூடிய நாட்களில் இறைவனுக்கு மிக பிடித்தமாக சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த அரஃபாவுடைய நாளும் அடங்கும் என்பதில் இந்த ஒரு சில ஹதீஸ்களின் மூலமாக நாம் காண கிடைக்கின்றது. அதாவது இந்த அரஃபா தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆல்ரெடி நோன்பு வச்சிட்டோம் இல்லையா? ஆனா இந்த நோன்புடைய தன்மைகளும் இந்த நோன்புடைய நன்மைகளும் நம்மள நிறைய பேத்துக்கு தெரியல. இது எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது, இந்த நோன்பின் சார அம்சங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காண கிடைக்கின்றது. சியாம் யௌமின் அரஃபா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி பஅதஹு வ ஸனத்தல்லதி கப்லஹு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள், இந்த அரஃபா தினத்தன்று ஒரு அடியான் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது, இந்த நோன்பானது அந்த அடியானுடைய முந்தைய ஒரு வருடத்திற்கான பாவத்தை அழிக்கக்கூடியதாகவும் பிந்தைய ஒரு வருடத்தை பாவத்தை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இறைவனிடத்திலே என்பதாக நான் நாடுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எண்ணற்ற பாவங்களை, எண்ணற்ற தவறுகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நம்மால் திரும்ப செய்ய இயலுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக முடியாது. எனவே இந்த அடியார்கள் இலகுவான முறையில் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகின்ற சிறந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகளை நமக்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான். அதே போல யௌமின் அரஃபா, இந்த ஒரு தினத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பு 2 வருடத்திற்கான பாவங்களை சர்வசாதாரணமாக போக்கக்கூடியது. எனவே இது போன்ற வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி இன்றைய தினம் நாம் பல பேர் நோன்பு வைக்காவிட்டாலும் வரக்கூடிய காலங்களில் நோன்பு வைப்பதன் மூலம் இலகுவாக நன்மைகளை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதாவது ஹைரு துஆ யௌமின் அரஃபா, துஆக்களில் சிறந்தது, குறிப்பாக இந்த அரஃபா தினத்தன்று கேட்கக்கூடிய துஆக்களில் ஆகச் சிறந்தது வஹைரு மா குல்து அனா வன் நபிய்யுன, அதாவது நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் எல்லாம் இன்று அரஃபா தினத்தில் அன்று அதிகம் ஓதக்கூடிய துஆவாக இருந்தது என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் அனுதினமும் ஃபஜர் நேரங்களிலும் சரி, அசருடைய நேரங்களிலும் சரி, இந்த கலிமாவை நாம் உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக இந்த அரஃபா தினத்தன்று நாம் இந்த துஆக்களை அதிகமாக உச்சரிப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து நம்முடைய ஈமான் உறுதிப்படுவதற்கும் அதிகப்படுவதற்கும் இது ஒரு உறுதுணையாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த அரஃபா தினம் இருக்கின்றதே அல்லாஹுவை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறந்த தினம், சிறப்பு வாய்ந்த தினம். அல்லாஹுவே சிறப்பு வாய்ந்த தினம் என்று அறிவித்ததன் பின்னால் இதனை பொடுபோக்காக இன்ன பிற அமல்களில் சர்வசாதாரணமாக பாவங்களிலும் தவறுகளிலும் ஈடுபட்டு இந்த தினத்தை நாம் எந்த ஒரு நன்மையும் அடையாமல் நிறைவு பெறுவதற்கு நாம் இடமளிக்க கூடாது. முடிந்தவரை நம்மால் இஞ்சிருக்கக்கூடிய நேரங்களை இந்த அரஃபாவுடைய தினத்தில் நாம் முழுமையாக திக்ர் திலாவத்துகளில் ஈடுபடுவதன் மூலம் இதனுடைய முழு நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அதாவது இன்னும் ஒரு சிறப்பம்சம் இந்த தினத்தில் அமைந்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள் ஒரு ஹதீஸில், அதாவது மாமின் யௌமின் அக்ஸர அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபி உபைதன் மினன் நாரி மின் யௌமின் அரஃபா. அதாவது இந்த அரஃபா தினத்தில், இந்த அரஃபாவுடைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகவாசிகளை நரக விடுதலையிலிருந்து விடுதலை செய்வதை போல வேறு எந்த தினமும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக நான் கருதவில்லை என்பதாக பதிவு செய்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஏனற்ற நரகவாசிகளை அவர்களுக்கு நரக விடுதலையை அளித்து அவர்களை சுவர்க்கத்தில் நுழைய செய்ய இருக்கின்ற ஒரு முக்கிய தினமாக இந்த அரஃபா தினம் நமக்கு காட்சி அளிக்கின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த தினத்தில் நாம் அதிகம் நம்மால் முடிந்த துஆக்களை செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். நம்மால் நன்மையான காரியங்களில் ஈடுபட முடியவில்லை என்று சொன்னால், நன்மைகள் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், தீமைகளில் இருந்தாவது நாம் முடிந்தவரை தவிர்த்திருக்க வேண்டும். அதுபோல எஞ்சி இருக்கக்கூடிய நாள், இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய நாளை தினம் நாம் கொண்டாட இருக்கின்ற ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஹஜ் பெருநாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் வருடா வருடம் இந்த அதாவது ஹஜ் பெருநாள் என்றாலே நாம் என்ன செய்வோம்? சாதாரணமாக என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுத்துருவோம். வெறும் குர்பானிக்கான தினமாக மட்டும் இது அல்ல. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9 தினங்களையும் நாம் சரியான முறையில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதுபோல இந்த குர்பானுடைய விஷயங்களிலும் நாம் சர்வசாதாரணமாக இல்லாமல் இதனை ஒரு முக்கிய பங்காக அகித்து நம்முடைய ஈமானை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு அமலாக, ஒரு முக்கிய அம்சமாக இந்த குர்பானுடைய அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இவ்வாறாக கூறுகின்றான். உதாரணமாக, நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்காக அறுக்கின்றோம் என்று பேரளவில் கூறுகின்றோம். ஆனால் அதனுடைய எல்லா வஸ்துக்களையும் நாம் தான் அனுபவிக்கின்றோம் இல்லையா? அதனை அறுத்து அதனுடைய மாமிசங்களை நாம் தான் சுவைக்கின்றோம். நாம் தான் இன்ன பிற நபர்களுக்கு அதனை வழங்குகின்றோம். இதில் அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இதனை கொண்டு சென்றடைவதில்லை. மாறாக நம்முடைய தக்குவாவை தவிர, நம்முடைய இறையச்சம் மட்டும்தான் இந்த குர்பானியின் விளைவாக இறைவனை சென்றடைகிறதே தவிர, இந்த அறுக்கக்கூடிய பிராணிகளின் உதிரங்களோ அதனுடைய மாமிசங்களோ அந்த ஆடோ முழுமையாக இறைவனுக்கு சென்றடைவதில்லை. இதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய இறை அச்சம் மட்டும்தான் இறைவனை சென்றடைகிறது என்பதை உணர்ந்து முழுக்க நம்முடைய ஈமானின் ஒரு முக்கிய அம்சமாக இந்த குர்பானியை நாம் நிறைவு செய்ய வேண்டும். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய, நீங்கள் பலியிடக்கூடிய பிராணிகளின் மாமிசங்களோ உதிரங்களோ இறைவனை சென்றடைவதில்லை. ஆனால் இதன் மூலம் வெளிப்படக்கூடிய உங்களுடைய இறையச்சம், தக்வா என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய இதங்களில் ஒளிந்திருக்கக்கூடிய இறையச்சம் மட்டும்தான் இறைவனை சென்றடைகிறது இல்லையா? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று நாம் அல்லாஹுக்காக அறுக்கின்றோம் என்று மட்டும்தான் நாம் கூறுகின்றோம். மாறாக அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பங்கையும் இறைவனுக்கு நாம் செலுத்துவதில்லை. எனவே முழுக்க இது இபாதத் சார்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய குர்பானியுடைய விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குர்பானியுடைய தினத்தில் குர்பானிக்கான வசதிகளை பெற்றும் அதனை செலுத்த தவறுகளுக்கான எச்சரிக்கை, தவறுபவர்களுக்கான எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஹதீஸில், மா அமில இப்னு ஆதம் யௌமின் நஹரி அமலன் அஹப்பு இலல்லாஹி மின் ஹராகத்தித் தம். இந்த யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தில், அதாவது துல்ஹஜ்ஜுடைய 10வது பிறை நாளைய தினம் நாம் அறுத்து பலியிடுகின்ற இந்த குர்பானி இருக்கிறது. இந்த அமல்தான் அந்த தினத்தில் ஒரு மனிதன் ஆதமின் மகன் செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல். அந்த அமல் எவ்வாறாக இருக்க வேண்டும்? முழுமையாக இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதனுடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் அறுக்கக்கூடிய குர்பானுடைய எல்லா விஷயங்களுமே இறைவனுக்கு இடத்திலே நமக்கு சாட்சியாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சில சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். இந்த ஹதீஸினை ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதாவது சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி,
அதாவது அறுத்து பலியிடுதல் என்றால் என்ன, இது என்ன உல்ஹியா என்று நீங்கள் கூறுகின்றீர்களே, அப்படி என்றால் என்ன, இதனை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், அதாவது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி இருக்கிறார்களே அவர்களுடைய சுன்னத்தாகும், அவர்கள் பின்பற்றிய அவர்கள் வழிநடத்திய ஒரு செயலாகும். எனவே இப்படி கூறக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அவர்கள் செய்தார்கள் சரி, இந்த அமலை செய்வதை கொண்டு எங்களுக்கு என்ன இருக்கின்றது, ஒமாலனா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். இதனை நிறைவேற்றுவதால் எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று சஹாபாக்கள் வினவியதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் அறுத்து பலியிடுகின்றீர்களே, குர்பானி கொடுக்கின்றீர்களே, அதனுடைய அந்த ஆட்டின் ஒவ்வொரு ரோமங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக அமையும் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். உதாரணமாக ஒரு சில ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் தரத்தை காண்பிப்பதற்காக ஒரு சில கோத்திரத்தை பயன்படுத்தி, இந்த கோத்திரத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பிராணிகளின் ரோமங்கள் அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். அதனுடைய அர்த்தம் அந்த ஆட்டில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அத்தனை ரோமங்களுக்கு தகுந்தாறு போல நன்மை கிடைக்கும் என்பதில்லை, அளவிலடங்கா நன்மைகள் இதில் ஒளிந்திருக்கிறது என்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய விஷயமாக, கோடான கோடி நன்மைகள் இதில் ஒளிந்திருக்கிறது என்கிற விஷயங்களை உணர்த்தும் விதமாக இவ்வாறாக கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த குர்பானுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய வசதிகளை பயன்படுத்தி முடிந்த அளவிற்கு குர்பானிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக எச்சரிக்கின்றார்கள், ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் எவர் ஒருவர் குர்பானியை நிறைவேற்றவில்லையோ, பொடுபோக்காக அந்த அவருடைய அமலை விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈது தொழுகைக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார்கள். அதாவது தொழுக வர வேணான்னு சொல்லல, நீ தொழுவ பக்கம், அதாவது பள்ளிவாசல் பக்கமே நீ தலை வச்சு படுக்காத என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். உதாரணமாக நாம் சில விஷயங்களில் காண்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பல எச்சரிக்கைகளை புகுத்தும் பொழுது ஒரு சில பக்கத்தின் பக்கம், அதாவது ஒரு சில செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக நேரடியாக சொல்வான். ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகவும் மோசமான விஷயம், மிகவும் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அந்த பக்கத்தின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக எச்சரிப்பான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஹதீஸில் இவ்வாறாக நம்மை எச்சரிக்கை செய்கின்றார்கள், வசதி படைத்தும் குர்பானி உங்களால் கொடுக்க முடியவில்லை, அந்த ஒரு அமலை உங்களால் நிறைவேற்ற உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொழுகை கூடத்திற்கு நீங்கள் வராதீர்கள், பெருநாளை கொண்டாடக்கூடிய எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது என்பதை திட்டவட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்துகின்றார்கள். இன்னொரு விஷயம், அதாவது குர்பானியை பொறுத்தவரை அதனுடைய படித்தரங்கள் எவ்வாறாக மார்க்கம் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது என்று சொன்னால், முதலில் ஒட்டகம், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு, நான்காவது ஒட்டகத்தில் 1/7 ஐந்தாவது மாட்டில் 7/1 நம்மில் ஒரு சில பேர் நினைக்கின்றோம், ஒரு முழு ஆட்டை இன்னைக்கு விற்கிற விலைக்கு வாங்கணும்னு சொன்னா ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருது, அல்லது ஒரு 1000 ரிங்கிட் 1500 ரிங்கிட் வருது, அதுவும் ஒரு பங்கு தான் கணக்காகுது. மாடுல ஒரு பங்கு சேர்ந்தா ஒரு 3000 முடிஞ்சிடும், ஒரு 150 ரிங்கிட் 200 ரிங்கிட்டோட வேலை முடிஞ்சிடும், அதுவும் ஒரு பங்கு தானே, நம்ம ஈஸியா இதை கொடுத்துட்டு போயிடலாமே. ஒரு ஆடை வாங்கி வீட்டுல கட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு அதை பராமரிச்சு அதை குர்பானி கொடுத்து இவ்வளவு செலவு நம்ம எடுத்துக்கணுமா என்று சர்வசாதாரணமாக நாம் எண்ணுகின்றோம். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது முழுக்க நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அமலில் நம்மால் எந்த அளவிற்கு இதனுடைய விஷயங்களில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டுமோ முழுமையாக ஈடுபட்டு கொள்ள வேண்டும். ஆக சிறந்தது ஆடு என்று சில இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இவற்றில் சிறந்தது ஆடாக இருக்க வேண்டும். அதற்கான 2 காரணங்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பொறுத்தவரை குர்பானி கொடுப்பதிலே ஆக சிறந்தது ஆடு. அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த காலங்கள் எல்லாம் கடைசி 10 வருடங்களில் அவர்கள்
2 ஆடுகள், கொம்புள்ள 2 ஆடுகளைத்தான் குர்பானி செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே காணுகின்றோம். அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழங்கிய பிராணியும் ஆடுதான் என்கிற பட்சத்தில் குர்பானி கொடுப்பதில் ஆகச் சிறந்தது ஆடாக இருக்க வேண்டும். முடியாதவர்கள் மாடை கொடுக்க வேண்டும். நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் ஒட்டகம் கொடுப்பதற்கு ஏதுவாக இல்லை என்கிற சூழ்நிலை காரணத்தின் காரணமாக நாம் மாடை கொடுத்து கொள்ளலாம். அல்லது ஒரு முழு மாட்டையும் ஆடையும் கொடுக்க இயலாதவர்கள் மாடில் ஒட்டகத்தில் பங்கு சேர்த்து கொள்ளலாம். ஆனால் வசதி படைத்தவர்கள் முழுமையான முறையில் இந்த குர்பானிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த குர்பானுடைய பிராணிகளை பொறுத்தவரை நாம் சற்று நம்முடைய வசதிக்கு தகுந்தாறு போல அதனுடைய பிராணிகளின் தன்மைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொம்பு ஒடிந்த நிலையில் இருக்கக்கூடாது, அதாவது ஊனமுற்ற நிலையில் இருக்கக்கூடாது, அது போல நோய்வாய்ப்பட்டு மெலிந்திருக்கக்கூடாது, ஆட்டின் ரோமங்களோ அல்லது மாட்டின் காதுகளோ அறுபட்டிருக்கக்கூடாது, ஆடின் காதுகளோ மாட்டின் காதுகளோ பிராணிகளின் காதுகள் அறுபட்டிருக்கக்கூடாது என்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து முடிவு செய்து ஒரு நல்ல பிராணியை நாம் குர்பானிக்கு ஏதுவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இவற்றின் மூலம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாம் வழங்க இருக்கின்ற குர்பானிகளை சரியான முறையில் நிறைவு செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் வழங்குவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நேரங்களை பயன்படுத்தி வணக்க வழிபாடுகளில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு இறைவனின் திருப்பொருத்தத்தை முழுமையான முறையில் அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.